ஹாய் நண்பா, சின்பா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் வெயிட் பண்ணுற படம் தான் நிலவுக்கு மேல் நெருக்கோம். அந்த சாங்கு தான் இப்போ அந்த படத்துலேருந்து தான் ஒரு சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டே இந்த சாங்கு சொல்கிற முன்னாடி இந்த படம் February 7 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் அப்டேட்டும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் போய் அதையும் நாங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த படத்துலேருந்து நிறைய அப்டேட் வந்தப்போல்லாம் ஒரு வீடியோஸாக கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் காதல் ஃபெயில்னு சொல்லி ஒரு செகண்ட் சிங்கிளும், ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் ஸ்பேரோன்னு ஒரு சாங்கும். அந்த 2 சாங்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்குன்னே சொல்லலாம். சாங் கேட்க கேட்க அந்த கோல்டன் ஸ்பேரோலாம் 100 மில்லியன்ஸ் தாண்டி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா அந்த சாங்கும் சரி, அதுக்கு அடுத்த வந்த சாங் எல்லாத்துலேயும் தனுஷ் அவர்கள் அவர் டைரெக்ஷன் என்ன பண்ணாருன்னு, எப்படி ராயன் படத்தில் வர ஒவ்வொரு சாங்கு லிரிக்கல் வீடியோவில் காமிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி காட்டினாங்கன்னு தான் சொல்லணும். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பர்வேஷ் நடிச்சிருந்தார், அனிகா நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ்ஸு. இது வந்து ஒரு லவ் பெஸ்ட் மூவின்னு தெரியும். பிரியா பிரகாஷ் வாரியா, மேத்யூ தாமஸ் இவங்க நடிச்சிருந்தாங்க. லீடாக வந்து பர்வேஷும் அனிகாவும் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் சொல்லலாம். வெங்கடேஷ் மேனன் அவர்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து யங்ஸ்டர் மையக்கொண்ட படம். இது லவ் பேஸ்டு மூவி. அதனால் February 7 இதை வேலண்டைன்ஸ் டே மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சாங்லேருந்து இன்னொரு சாங் தான் அப்டேட்டாக இப்போ வந்திருக்கு. நான் அந்த சாங்கை கேட்டாச்சுன்னே சொல்லலாம். ஏண்டின்னு எப்படி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு மெகா ஹிட்டோ, செகண்ட் சிங்கிள் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. கேட்க செம்ம வைப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏண்டிங்கிற சாங் வந்திருக்கு. எப்படி காதல் ஃபில்மு கோல்டன் பரவில் தனுஷ் அவர்கள் பாடி அவரை ஓன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரோ, அந்த மாதிரி தான் இந்த சாங்கையும் அவரும் தனுஷ் அவர்களும் ஜொனிதா காந்தி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெலோடி லவ் சாங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சாங் கேட்க செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது நிறைய ட்ரெண்டு கூட ஆகும். இப்போ ரீசெண்டாக ஜிவி அவர்கள் போட்ட மியூசிக்லாம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக்கும் செம்ம ட்ரெண்டுன்னு சொல்லலாம். வந்த ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் கொடுத்த மாதிரி இந்த பாட்டு ஃபுல் மெலோடியாக ஒரு சாங்கு ஜிவி அவர்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து தான் இந்த சாங்கு ரிலீஸ் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் இதாகிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏண்டி சாங் தனுஷ் அவர்கள் ஜொனிதா காந்தி அவர்களோட வாய்ஸில் கேட்குறப்ப வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். கேட்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில ஸ்டில்ஸ்லாம் விட்டுருக்காங்க. தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் அவர் எப்படிலாம் இல்லை பண்ணார் எதுன்னு சாங்கில் லிரிக்கில் காட்டிடுவோம். பார்க்குறப்பே அவர் வேறு மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இந்த விஷுவல் வைஸ் இந்த சாங்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். விஷுவலே செம்மையாக இருந்துச்சு இந்த சாங்லேயே. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லணும். இந்த லிரிக்கல் வீடியோ வந்து ரூபன் ரவி டொயின் மியூசிக்கு அவங்க தான் வந்து லிரிக்கல் வீடியோ பண்ணியிருக்காங்க இந்த சாங்கோடது. இந்த சாங் ஒரு மெலோடி லவ் சாங் ஜிவி அவர்களோட லிஸ்ட்லாம் எடுத்த சாங்காக வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அவர் பண்ண எல்லா சாங்குமே ஹிட்டு ஜிவி. அதில் இந்த சாங்கு ஒரு செம வைப் மெட்டீரியல் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். மேலும் இந்த சாங் கேட்டப்போ செம வைப்பு தான் மெட்டீரியல் தான் இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. இந்த ஏடி சாங்
நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவிஷும் அனிகா அவர்களையும் இந்த சாங்கில் தான் காட்டியிருப்பாங்க. அவங்க அந்த செட்டு சொல்லட்டும், அது செட்டு போட்டிருந்தாங்க. அந்த சாங்கில் லிரிக்கல் வீடியோ பார்க்குறப்ப செட்லாம் பார்க்குறப்பயே செம்ம வைப்பே செம்ம இதுவாக இருந்துச்சு தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், இந்த ஏடி சாங் கேட்டிங்களான்னு. கேட்டிருந்தீங்கன்னா அந்த சாங்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னை பற்றி ஏதாவது சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டினியூஸாக நான் இந்த மாதிரி அப்டேட், சினிமா அப்டேட், சாங்ஸ், எல்லா ரிவ்யூஸ், ட்ரெய்லர் எல்லாமே பண்ண முடியும். அவங்க சப்போர்ட் ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிலவுக்கு மேல் என்னோட கோவம் இந்த படம் தனுஷா டைரக்ஷனில் இப்போ ஒவ்வொரு அப்டேட்டை கொடுக்க செம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறது தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றின சாங் ரிவ்யூஸ் அப்டேட்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் அந்த வீடியோஸையும் போய் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு சினிமா அப்டேட்டோட உங்களை சீக்கிரம் வந்து நம்ம சினிமா சேனலில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.